எல்னினோ அப்படின்னாலே ஹீட் அதிகமாக போகுது அப்படின்ற பேசிக்கான விஷயம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஹீட்டு எதனால் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸாக்டான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன் நமக்கு வந்திருக்கும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்னினோட பேசிக்கு, அது உருவாகிற ப்ராசஸ்லேருந்து அது எண்ட் ஆகிற ப்ராசஸ் வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எல்னினோ அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வெதர் டெம்பரேச்சர் அதிகமாகிற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும்னா 1லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இந்த கம்மியான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்மியான டெம்பரேச்சருக்கு பின்னாடி பெரிய விளைவுகள் இருக்குது. அதை போக போக சொல்கிறேன். இப்போ அந்த டெம்பரேச்சர் பூமியோட எந்தெந்த இடத்துல அதிகமாகும்னா மோஸ்ட்லி அதோட மேற்பரப்பில் மட்டும்தான். மற்றபடி பூமியோட உள்ளடுக்குலலாம் இதோட எஃபெக்ட்ஸ் இருக்காது. எவ்வளோ நாளைக்கு இந்த எல்னினோ இருக்கும்னா தோராயமாக ஒரு 10 மாதம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற வரைக்கும். ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டதா சொல்கிற இந்த எல்னினோ செப்டம்பர் டு நவம்பர் மாதத்தில் ஸ்ட்ராங்காக மாறப்போகுதுன்னும், அடுத்த நவம்பர்லேருந்து ஜனவரி மாதங்களில் பீக்கில் இருக்குன்னும், அதுக்கடுத்த பிப்ரவரி டு ஏப்ரல் மாதத்தில் வீக்காக மாறி ஏப்ரல் டு ஜூன் மாதத்தில் எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பீக்கில் இருக்கோன்னா எல்னினோவோட முழு வீரியம் அப்போ தான் மேக்ஸிமமாக டச் ஆகிருக்கும். அதனால் இந்த ஜூன் மாதத்தில் எல்னினோ இன்னும் அதனோட முழு வீரியத்தில் இல்லை. இப்போ இந்த எல்னினோ எப்படி உருவாகுதுன்னு பார்த்துக்கிட்டே அதனோட விளைவுகளையும் பார்க்கலாம். எல்னினோ இந்தியாவை பாதித்தாலும் அது இந்தியாவிலேருந்து உருவானது கிடையாது. நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற பசிபிக் பெருங்கடலில், முக்கியமாக பூமியோட ஈக்விட்டோரியலில் இருக்கிற சென்ட்ரல் அப்புறம் ஈஸ்ட் பசிபிக் பெருங்கடல் தான் எல்னினோட பிறப்பிடம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸ்ட் பசிபிக் பெருங்கடல், அதுக்கு லெஃப்ட்டு சென்ட்ரல் பசிபிக் பெருங்கடல், அதுக்கு இந்த சைடு வெஸ்ட் பசிபிக் பெருங்கடல். இப்போ இதில் சவுத் அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஈஸ்ட் பசிபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற விண்டு, அதாவது ஸ்ட்ராங்கான காற்று வீசிட்டு இருக்கும். இந்த காற்றோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஷியா அப்புறம் ஆஸ்திரேலியா சைடில் தான் வீசிட்டு இருக்கும். அந்த சைடில் தான் இந்தியாவும் இருக்குது. இப்போ ஸ்ட்ராங்கான காற்று வீசிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு விஷயமும் நடக்கும். அது என்னென்னா, அங்கே இருக்கிற வார்ம் வாட்டரையும் அந்த ஸ்ட்ராங்கான விண்டு ஏஷியா பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்கும். மொத்த கடல் தண்ணியும் கிடையாது, மேலே இருக்கிற லைட் ஹீட் வாட்டர் மட்டும்தான். அதாவது வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி எதுக்கு அங்கே ஹீட் ஆகுதுன்னா சன்லைட்னால தான். இப்போ அந்த வார்ம் வாட்டர் இந்தோனேஷியா பக்கம் மூவ் ஆகும்போது ஏஷியா கிட்டே இருக்கிற வாட்டர் வார்மாகவும் சவுத் அமெரிக்கா கிட்டே இருக்கிற வாட்டர் கோல்டாகவும் இருக்கும். இதுதான் நார்மலாக நடக்கிற ப்ராசஸ். இப்போ எல்னினோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா கிட்டே இருந்து ஏஷியாவை நோக்கி வார்ம் வாட்டரை புஷ் பண்ணுறதுக்கான காற்றோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக மூவ் ஆயிருந்த வார்ம் வாட்டர் திரும்ப பேக்வார்டாக நகர்ந்து வரும். பேக்வார்டாக வந்த அந்த வாட்டர் ஏற்கனவே இருந்த ஈஸ்ட் சைடு வார்ம் வாட்டர் கூடவே சேரும். இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே மொத்த வாட்டரோட ஹீட் அதிகமாகும். ரொம்ப லார்ஜ் சர்ஃபேஸாக சேர்ந்து இருக்கிற அந்த வார்ம் வாட்டரால் அதுக்கு மேலே இருக்கிற காற்றும் சூடாகும். இப்போ அந்த அட்மாஸ்பியரில் கலந்த ஹீட்னால் உருவாகிறது தான் இந்த எல்னினோ. இப்போ பார்த்த இந்த ப்ராசஸில் உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நார்மல் டேயில் வார்ம் வாட்டர் ஏஷியா பக்கம் மூவ் ஆகிறதால ஏஷியா சைடு இருக்கிற வாட்டர் ஹாட்டாகவும் சவுத் அமெரிக்கா கிட்டே இருக்கிற வாட்டர் கோல்டாகவும் இருக்கும்னு பார்த்தோம். இப்போ வார்மாக இருக்கிற ஏஷியா பகுதியில் தான் எல்னினோ வர மாதிரி இருக்கணும். ஆனால் ஏன் அப்படி இல்லைன்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, வார்ம் வாட்டர் தொடர்ச்சியாக ஏஷியா பக்கம் மூவ் ஆகிறது ஏற்கனவே நடக்கிற ஒரு ரெகுலரான ப்ராசஸ். அந்த ரெகுலர் ப்ராசஸ்னால தான் நம்மளோட டெய்லி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி சீராக இருக்கும். அந்த வார்ம் வாட்டர்னால எல்னினோ மாதிரியெல்லாம் ஹீட் இருக்காது. இப்போ அடுத்த டவுட் என்னன்னா, வார்ம் வாட்டர் எல்லாம் பேக்வார்டில் போய் சவுத் அமெரிக்கா கிட்டவே சேர்ந்து எல்னினோ உருவாக்குதுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது வார்ம் வாட்டர் கம்மியான இந்தியா கிட்ட கோல்டாக தான் இருக்கணும். அப்புறம் ஏன் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்னினோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அதிகமான வார்ம் வாட்டர் இருக்கும்போது தான் அதோட டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாகும். அந்த டெம்பரேச்சர்னால தான் வெதரும் ஹாட்டாக மாறுது. இப்போ எல்னினோ நடக்கும்போது வாட்டரில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்னா 1 அல்லது 2 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த லோ டெம்பரேச்சர் போய் எப்படி பல நாடுகளை பாதிக்குதுன்னு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்னென்னா, டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற வார்ம் வாட்டர் அதிக அளவில் இருக்கும். கம்மியான வார்ம் வாட்டரை விட அதிகமான வார்ம் வாட்டரில் ஹீட் அதிகமாக ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட்டு தான் எல்னினோவாக மாறுது. இப்போ அடுத்து காற்று வீசப்படுற ஸ்ட்ரென்த்து கம்மியானாலும் வார்ம் வாட்டர் அதே இடத்துல தானே இருக்கணும். ஏன் பேக்வார்டாக மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சவுத் அமெரிக்கா கிட்டேருந்து வீசுகிற ஸ்ட்ராங்கான விண்டுனால அங்கே இருக்கிற வாட்டர் லெவலை விட ஏஷியா கிட்ட 60 சென்டிமீட்டர் வாட்டர் லெவல் ஹையராக இருக்கும். இந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது அந்த ஸ்ட்ராங்கான விண்டுனால தான் நடக்குது. இப்போ ஸ்ட்ராங் விண்டு வீக்காக மாறும்போது அந்த வாட்டர் லெவல் சீராக மெயின்டைன் பண்ண தான் அந்த மேற்பரப்பில் இருக்கிற வார்ம் வாட்டர் பேக்வார்டாக மூவ் ஆகுது. அதே மாதிரி அந்த வார்ம் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பசிபிக் பெருங்கடலில் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பசிபிக் பெருங்கடல்லையும் இருக்கும். அதாவது பேக்வார்டு வந்த வாட்டரும் தான் அங்கெல்லாம் பரவி இருக்கும். இந்த பரந்த வார்ம் வாட்டர் சர்ஃபேஸ்னால தான் அதுக்கு மேலே இருக்கிற காற்றும் அதிக அளவில் சூடாகுது. இங்கே ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, வார்ம் வாட்டருக்கும் ஹாட் வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹாட் வாட்டர் அப்படின்றது சூடான தண்ணி. இதோட டெம்பரேச்சர் 45-50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். இதுவே வார்ம் வாட்டர் அப்படின்றது மிதமான தண்ணி மாதிரி.
இதோட டெம்பரேச்சர் 35லேருந்து 45 வரைக்கும் இருக்கும். எல்னினோ பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் வாட்டர்னால தான் நடக்குது. இப்போ அடுத்து நார்மலாக வீசிட்டு இருந்த ஸ்ட்ராங்கான விண்டு எதுக்காக வீக்காக மாறுதுன்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்கே கம்ப்ளீட்டாக தெரியாது. பட் மோஸ்ட்லி அட்மாஸ்பியரில் ஏற்படுற ப்ரெஷர் சேஞ்சஸ்னால அப்புறம் விண்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடுக்கு மூவ் ஆகுறது, இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதனால் இது ஒரு நேச்சுரல் விண்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த ஸ்ட்ராங் விண்டு வீக்காக மாறுறதை தடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியால் முடியாது. ஏன்னா வார்ம் வாட்டர் ரொம்ப லார்ஜ் சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ எல்னினோ எப்படி முடியும்னு பார்த்தோன்னா அந்த வார்ம் வாட்டரோட ஹீட்டு காலப்போக்கில் லாஸ் ஆகும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ராங் விண்டு திரும்பவும் ஃபார்ம் ஆகும். இந்த 2026 ஸ்டார்ட் ஆன எல்னினோ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏர்லி மந்த்ஸில் தான் எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு லென்த்தாக தான் பாஸ்ட்லேயும் எல்னினோ வந்திருக்கு. அடுத்த முக்கியமான விஷயமா இந்த எல்னினோ அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. ஏஷியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் இதால் பாதிக்கப்படும். என்னென்ன பாதிப்புகள் வரும்னு இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் நடக்கும். அதுதான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது. பசிபிக் பெருங்கடலில் 1லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். ஆனால் இதே 2 டிகிரி தான் லேண்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லேண்டில் அதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையரான டெம்பரேச்சர் இருக்கும். இரவு நேரங்கள் கூட பார்த்தீங்கன்னா வார்மாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குமோ அதை விட கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ரொம்ப லார்ஜ் டிஃப்ரென்ஸ்லாம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த 2026ஓட எல்னினோ ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதால மே மாதத்தில் இருக்கிற மாதிரி 40-45 டிகிரி செல்சியஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. கரண்ட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணுமோ அதை விட சில டிகிரி தான் அதிகமாக இருக்கும். அடுத்து லேண்டில் நடக்கிற ரெண்டாவது எஃபெக்ட் என்னென்னா வாட்டர் ஷார்ட்டேஜ் தான். பாண்டு, லேக்கு அப்புறம் மற்ற சர்ஃபேஸ் வாட்டர் எல்லாம் வழக்கத்தை விட ஃபாஸ்ட்டாக எவாபரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாண்டு கூட சீக்கிரமாக ட்ரை ஆகும். இதனால் ஒரு பக்கம் அதிகமான வாட்டரை கன்சியூம் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் வாட்டர் எவாபரேட்டும் ஆகிட்டு இருக்கிறதுனால வாட்டர் ஷார்ட்டேஜ் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயமா அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ்னால வெஜிடேஷன் எல்லாம் ட்ரையான கண்டிஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபயர்ஸும் உண்டாகும். அந்த ஃபயர் ஸ்மோக்னால பொல்யூஷனும் அதிகமாகும், கூடவே ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும். இப்போ ஹீட்னால இந்த விளைவுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மற்ற சில ரீஜியன்ஸில் எல்லாம் ஹெவி ரெயின்ஃபால் அப்புறம் வெள்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். எதுக்காக ரெயின் வருதுன்னா வாட்டர் ஹீட் ஆகிறதால அது அதிக அளவில் எவாபரேட் ஆகும். அடுத்தது மேலே போய் கண்டென்ஸ் ஆகிறதால தான் மழையும் வர வைக்குது. இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணுங்கள்.